இந்துக்களை ராகுல் காந்தி அவமதித்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. அனைத்து தேர்தல்களிலும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் என்றும் மக்களவையில் விமர்சனம். ஒட்டுண்ணி போல் செயல்படும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் இல்லை என்றால் பூஜ்ஜியம்தான் என பிரதமர் குற்றச்சாட்டு. 13 மாநிலங்களில் பூஜ்ஜியம் பெற்றுவிட்டு ஹீரோ போல நடந்து கொள்வதாக விமர்சனம். மக்களவையில் பிரதமர் மோடி உரையாற்றிய போது மணிப்பூர் விவகாரத்தை எழுப்பி முழக்கமிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். மெம்பர் பார்லிமெண்ட் के यहाँ सांसदों के यहाँ मणिपुर के बोलिए एक बार. நீட் விவகாரத்தில் நீதி கோரி குரல் எழுப்பிய தமிழ்நாடு எம்பிக்கள். तमिलनाडु में कई सीटों पर बीजेपी ने दमदार उपस्थिति दर्ज की है. कर्नाटक, यूपी और राजस्थान में ஹத்ராஸில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க உத்தரப்பிரதேச முதலமைச்சருக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 25 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரி வெளியுறவு அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையில் ஜெயலலிதாவின் படத்தை பாமக பயன்படுத்தி விவகாரம். அதிமுக தலைவர்களின் படங்களை பயன்படுத்தினால்தான் வாக்கு கிடைக்கும் நிலையில் சில கட்சிகள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சென்னை திருவான்மியூரில் கல்வி விருது வழங்கும் விழாவிற்கு விஜய் வருகை. காலை 9:30 மணிக்கு 19 மாவட்ட மாணவர்களுக்கு விருதுகளை வழங்குகிறார். நடப்பு நிதியாண்டில் குறுவை, சம்பா, கோடை என 3 பருவங்களுக்கும் பிரதமரின் பயிர் காப்பீடு. உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விளக்கம். சென்னை விமான நிலையத்தில் 2 மாதங்களில் 167 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் கடத்திய யூடியூபர் சபீர் அலி உட்பட 9 பேர் கைது. விமான நிலைய கடைகளை குத்தகை கழித்த பாஜக பிரமுகர் பிருத்திவிக்கும் கடத்தலில் தொடர்பு என விசாரணையில் அம்பலம். கோயம்புத்தூர் மருதமலை முருகன் கோயில் படிக்கட்டில் முகாமிட்ட யானைகள். கீழே இறங்க முடியாமல் 2 மணி நேரம் தவித்த பக்தர்கள். பானிபூரியில் ஏதேனும் விளைவுகளை ஏற்படுத்தும் பொருட்களை சேர்த்தால் கிரிமினல் நடவடிக்கை. சென்னையில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்பு துறையினர் எச்சரிக்கை. சென்னையில் சாலையில் சென்றபோது தீப்பிடித்து எரிந்த மாநகர பேருந்து. எரிவாயுவில் இயங்கும் பேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டு சில நாட்களிலேயே விபத்து. வறுத்த கடலைக்கு பணம் கொடுக்க மறுத்து பட்டாணி கடைக்காரருடன் தகராறு. ஸ்ரீரங்கம் சிறப்பு உதவி ஆய்வாளர் சஸ்பெண்ட். குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகள் வெளியீடு. TNPSC அறிவிப்பு. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க மீண்டும் அவகாசம். இன்று முதல் 3 நாட்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக TV ரவிச்சந்திரன் நியமனம். தமிழ்நாட்டிலிருந்து IPS ஆக தேர்வானவரை நியமித்து மத்திய அரசு உத்தரவு. இரண்டாவது சுற்றுவட்ட பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கி ஆதித்யா L1 விண்கலம். சூரியனை ஆய்வு செய்யும் பணியில் சிறப்பாக ஈடுபடுவதாக இஸ்ரோ தகவல். இளைய மகன் ஆனந்தின் திருமணத்தை ஒட்டி 50 ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்த தொழிலதிபர் முகேஷ் அம்பானி. 36 வகை சீர்வரிசைகளுடன் மும்பை அருகே நடைபெற்ற கோலாகல விழா.
நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சிகளை நம்பியிருக்கும் காங்கிரஸ் கட்சி அரசியல் ஒட்டுண்ணி என்று விமர்சித்தார். இந்துக்களை ராகுல் காந்தி அவமதித்து விட்டார் என்றும் அவரால் எப்போதும் அதிகாரத்திற்கு வர முடியாது என்றும் பிரதமர் கூறினார். குடியரசுத் தலைவரின் உரை மீதான விவாதத்தில் நேற்று முன்தினம் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். இதையடுத்து நேற்று மக்களவையில் உரையாற்றிய பிரதமர் மோடி ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் கட்சியையும் கடுமையாக சாடினார். 3 தேர்தல்களை கடந்தும் காங்கிரஸ் கட்சியால் 100 இடங்களை கூட பிடிக்க முடியவில்லை எனவும் 99 தொகுதிகளில் மட்டுமே வென்றாலும் காங்கிரசின் ஆணவம் அடங்கவில்லை எனவும் பிரதமர் கூறினார். 64 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது எனவும் பாஜகவுடன் நேரடியாக மோதியதில் காங்கிரஸ் கட்சியின் ஸ்ட்ரைக் ரேட் 26% மட்டும்தான் எனவும் குறிப்பிட்டார். கூட்டணி கட்சிகள் இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி 0 என விமர்சித்த பிரதமர் மோடி காங்கிரஸை ஒட்டுண்ணி என கடுமையாக தாக்கினார். 13 राज्यों में 0 सीटें आई हैं, पर हीरो तो है ना। अब कांग्रेस पार्टी 2024 से एक परजीवी कांग्रेस पार्टी के रूप से जानी जाएगी। कांग्रेस भी जिस पार्टी के साथ गठबंधन करती है उसी के वोट खा जाती है। தனது பேச்சு முழுவதும் ராகுல் காந்தியின் பெயரை குறிப்பிடாமல் குழந்தை புத்தி உடையவர் என்ற வார்த்தையை மட்டுமே பயன்படுத்திய பிரதமர் அதற்காக குட்டி கதை ஒன்றையும் கூறினார். 99 मार्क्स लेकर एक बालक घमंड में घूम रहा था, तो फिर उनके टीचर आए कि भैया किस बात की मिठाई बांट रहे हो, ये 100 में से 99 नहीं लाया, ये तो 543 में से लाया है। கோடிக்கணக்கான இந்துக்களை ராகுல் காந்தி அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி எந்த தலைமுறையிலும் அவரை இந்துக்கள் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் இந்து பயங்கரவாதம் என்ற சொல்லை கண்டுபிடித்ததே காங்கிரஸ் தான் எனவும் இந்துக்களை விமர்சிப்பதை ஃபேஷனாக காங்கிரஸ் கருதுவதாகவும் சாடினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், அரசியலமைப்பு, இடஒதுக்கீடு, அக்னிபத் திட்டம், ரஃபேல், LIC என அனைத்து விவகாரங்களிலும் பொய்களை பேசி மக்களவையை ராகுல் காந்தி தவறாக வழிநடத்தியதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். அனைத்து தேர்தல்களிலும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் ராகுல் காந்தி என கூறிய பிரதமர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளோம் என்பதை ராகுல் காந்தி நினைவில் கொள்ள வேண்டும் என்றார். सिंपैथी हासिल करने के लिए ये नया ड्रामा चलाया गया है। आज देश इनसे कह रहा है तुमसे नहीं हो पाएगा, तुमसे ना हो पाएगा। மாதம் 8500 ரூபாய் வழங்கப்படும் என்ற காங்கிரசின் பொய் வாக்குறுதியை நம்பிய சில சகோதரிகள் ஜூலை 1ஆம் தேதி தங்களது வங்கி கணக்கை பார்த்து ஏமாற்றமடைந்ததாக கூறிய பிரதமர் அவர்களின் சாபம் காங்கிரஸை தாக்கும் என கூறினார். அதிகார பசியால் அவசர நிலையை அமல்படுத்திய காங்கிரஸ் கட்சி சர்வாதிகாரத்தை மக்கள் மீது திணித்து ஜனநாயகத்தை காலில் போட்டு நசுக்கியதாகவும் பிரதமர் விமர்சித்தார். பிரதமர் மோடி பேசும்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தபோதும் ராகுல் காந்தி அமைதியாக அமர்ந்து பிரதமரின் உரையை கேட்டுக்கொண்டிருந்தார்.